வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. புதுச்சேரி மாநிலத்தை பிரெஞ்சுக்காரர்கள் ஏறக்குறைய 250 ஆண்டுகள் ஆண்டார்கள். அவர்கள் காலத்தில் கட்டப்பட்ட மிக அழகிய வரலாற்று சிறப்புமிக்க 3 முக்கியமான தேவாலயங்களை இந்த காணொளியில் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக நம்ம பார்க்க இருக்கிறது சம்பா கோயில் என்று அழைக்கப்படுகின்ற தூய ஜென்மராக்கினி அன்னை பேராலயம். இது எங்கே இருக்குன்னா புதுவை மாநிலத்தில் புதுச்சேரி நகரத்தில் மிஷன் வீதின்ற பகுதியில் இருக்குது. மிஷன் வீதிங்கிறது மாதா கோயில் வீதின்னு இன்னொரு பேர் இருக்குது. இந்த வீதியில் அமைஞ்சிருக்கிற தூய ஜென்மராக்கினி அன்னை பேராலயம் புதுச்சேரி மாநிலத்தினுடைய மிக பழமையான தேவாலயங்களில் ஒன்று. இது 1692ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. ஏறக்குறைய 300 ஆண்டுகள் பழமையான இந்த தேவாலயம் இருக்கிறது. புதுச்சேரி நகரத்தை பிரெஞ்சுக்காரர்கள் சிறுக நிர்மாணித்து கொண்டிருந்த ஆரம்ப காலத்தில், அதாவது 1692ஆம் ஆண்டு இயேசு சபை பாதிரியார்களால் இந்த தேவாலயம் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. இது புதுச்சேரியினுடைய முதல் தேவாலயம். 1761ஆம் ஆண்டு ஆங்கிலேய படைகள் புதுச்சேரியை கைப்பற்றிய பொழுது இந்த தேவாலயம் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது. மீண்டும் கட்டத் தொடங்கி 1791இல் முழுமை பெற்றதாக கூறப்படுகிறது. இந்த காணொளியில் இடம்பெறும் 3 தேவாலயங்களும் 3 விதமான கட்டடக்கலை அமைப்போடு கட்டப்பட்டவை. இந்த முதல் கால கோயிலான இந்த சம்பா கோயில் போர்ச்சுகீசிய கட்டடக்கலை வடிவத்தில் கட்டப்பட்டுள்ளது. இத்தகைய கட்டடக்கலைகளை நாம் கோவா மாநிலத்தில் காணலாம். இரண்டாவதாக நாம் காண இருப்பது தூய இருதய ஆண்டவர் ஆலயம், பஸ்லிக் து சக்ரே-கர் த ஜுசி த பொந்திஷேரி என்று அது பிரெஞ்சில் அழைப்பார்கள். இது புதுச்சேரி தொடர்வண்டி நிலையத்துக்கு, அதாவது புதுச்சேரி ரயில்வே ஸ்டேஷனுக்கு எதிரில் இருக்குது. தெற்கு புல்வார் வீதி, இன்னொரு பெயர் சுப்பையா சாலைன்னு சொல்லுவாங்க. இந்த சாலையில் அமைஞ்சிருக்கிற இந்த ஆலயம் மிக அழகிய ஆலயம், மிக புகழ்பெற்ற ஒரு ஆலயமாக இருக்குது. இது கோத்திக் கட்டட முறையில் கட்டப்பட்ட ஒரு தலை சிறந்த எடுத்துக்காட்டு ஆலயமாக இருக்குது. இதே கட்டடக்கடையில் கட்டப்பட்டது தான் வேளாங்கண்ணி ஆலயம்ங்கிறது குறிப்பிடத்தக்கது. 50 மீட்டர் நீளம், 48 மீட்டர் அகலம், 18 மீட்டர் உயரம் கொண்ட அழகிய கட்டட அமைப்பு. இந்த தேவாலயத்தை 24 தூண்கள் தாங்கி நிற்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. இன்னொரு விஷயம், பிரான்சிலிருந்து கொண்டு வரப்பட்ட கண்ணாடி ஓவியங்கள் இந்த ஆலயத்தை அழகுபடுத்துகின்றன. இது ஒரு சிறப்புமிக்க ஒரு விஷயம். இயேசுவினுடைய வாழ்க்கை நிகழ்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய கண்ணாடி ஓவியங்கள் இந்த ஆலயத்தின் உள்பிரகாரங்களில் அமைக்கப்பட்டுள்ளதை நீங்கள் பார்க்கலாம். நூற்றாண்டை கடந்தும் அதே அழகோடு பொலிவோடு காட்சியளிக்கக்கூடிய இந்த கண்ணாடி ஓவியங்களை புதுச்சேரிக்கு வருகின்ற சுற்றுலா பயணிகள் ஆர்வத்தோடு வந்து கண்டுகளிக்கின்றனர். அடுத்து மூன்றாவதாக நாம் காண இருப்பது கப்ஸ் கோயில் என்று உள்ளூர் மக்களால் அழைக்கப்படுகின்ற மிக அழகிய தேவாலயம். இது கடற்கரை சாலைக்கு மிக அருகில் உள்ளது. பிரெஞ்சு மொழியில் நோத்ரு தாம் தி ஆன்ஜ் என்று இந்த தேவாலயம் அழைக்கப்படுகிறது. ஒரு சிறப்பு என்றால் இது பிரான்சில் இருக்கிற பாரிஸ் நகரத்தில் இருக்கக்கூடிய நோத்ரு தாம் சர்ச், அந்த தேவாலயத்தை மாதிரியாக கொண்டு புதுச்சேரியில் அமைக்கப்பட்டது. கிரேக்க ரோமானிய கட்டடக்கலையில் பிரெஞ்சு பொறியியல் வல்லுநர் லூயி கேர் அவர்களால் கட்டப்பட்ட அழகிய தேவாலயம். கிறிஸ்துவ மதத்தை பரப்ப புதுச்சேரி பகுதிக்கு வந்த கப்புசின் பாதிரியார்கள் 1707ஆம் ஆண்டு முதலில் இங்கே இதே இடத்தில் ஒரு தேவாலயம் கட்டியதாகவும் அதை 1761இல் ஆங்கிலேயர்கள் இடித்ததாகவும் கூறப்படுகிறது. பிரெஞ்சு பேரரசர் 3ஆம் நெப்போலியனின் பொருளியல் உதவியோடு தற்பொழுதுள்ள இந்த தேவாலய கட்டிடம் 1855இல் கட்டப்பட்டது. கப்புசின் பாதிரியார்கள் கட்டிய தேவாலயம் ஆகையால் உள்ளூர் மக்கள் இதை கப்ஸ் கோயில் என்று அழைக்கின்றனர். 3 மொழிகளில், அதாவது பிரெஞ்சு, தமிழ், ஆங்கிலம் என்று 3 மொழிகளில் திருப்பலி வழங்கப்படுகின்ற ஒரே தேவாலயம் இதுவாகும். சற்றேறக்குரிய 300 ஆண்டுகள் பழமையான வரலாறு கொண்டது இத்தேவாலயம். இத்தேவாலயத்தின் தெற்கு பகுதியில் அமைந்திருக்கின்ற கப்புசின் பாதிரியார்களுடைய கல்லறை தோட்டத்தில் புஸ்ஸி என்கின்ற பிரெஞ்சு படைத்தளபதியுடைய கல்லறை இன்றும் உள்ளது. இத்தேவாலயத்துக்கு எதிரிலேயே பிரெஞ்சு வீராங்கனையான ஜான் தார்க்கினுடைய பளிங்கு சிலை ஒரு சிறிய பூங்காவுக்கு நடுவில் அமைக்கப்பட்டுள்ளது.
காணொளியில் நாம் கண்ட 3 தேவாலயங்களும் 3 வெவ்வேறு விதமான கட்டிடக்கலை அமைப்புள் அமைக்கப்பட்டவை. புதுவை வரலாற்றுப் பெருமைகளை பறைசாற்றியபடி நூற்றாண்டுகள் பல கடந்தும் இன்றும் கம்பீரத்தோடும் அழகியலோடும் நிமிர்ந்து நிற்கின்ற இந்த அழகிய தேவாலயங்களை நாமும் கண்டுகளிப்போமாக. நன்றி, வணக்கம்.